200 கோடி அப்பா. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபா. இந்த மேசிவான சாலரிஸை ஆக்டர்ஸ் ஜஸ்டிஃபை பண்றாங்களா? அண்ட் இதனால நம்ம பார்க்குற படங்கள் எஃபெக்ட் ஆகுது, அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஹியர் இஸ் த கருப்பு உண்மைகள் அபவுட் இந்தியன் பிளாக் பஸ்டர்ஸ். லெட் ஸ்டார்ட் வித் ஏன் இப்போ இந்தியன் சினிமாவில் இந்த பெரிய சேலரிஸ் சர்வ சாதாரணமாக இருக்கு. டேக் ஆக்டர் விஜய் ஃபார் இன்ஸ்டன்ஸ். இவரோட ரீசன்ட் ரிலீஸ் ஆன கோட் படத்துக்காக இவர் 200 crores சேலரி வாங்கியிருக்காரு. பட் இது இண்டஸ்ட்ரிக்கு சஸ்டைனபிள் மாடலான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அண்ட் இதனால ஓவரால் மூவியோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் பாதிப்பு வருதான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஸ்டினபிள் தான். ஸோ விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆக்டருக்கு இருக்கிற ஸ்டார்டம் அன்டினையபிளி ரொம்பவே ஹியூஜ் தான். இவர் தான் பேசிக்கலி மேசிவான க்ரௌடை வீட்டை விட்டு வெளியே வரைச்சு தியேட்டர்ஸை ஃபில் பண்ணி டிக்கெட்டை செல் பண்ணுறாரு. இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஹெர் இஸ் அ கேட்ச். ஆஃபன் இவர் நடிக்கிற படங்களோட ஓவரால் மூவி பட்ஜெட்டோட 50% இவருக்கு சேலரியாவே போகுது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் 400 பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. அவருடைய சம்பளம் மட்டுமே 200 crores. That's a lot of money tied up in one person. ஸோ இது மாதிரி ஆக்டர்ஸ் சேலரிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறப்ப படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தயாரிக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகுறாங்க? அவங்க எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க? சர்ப்ரைசிங்லி இது மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களோட ப்ரொடியூசர்ஸ் மூவி தியேட்டருக்கு வரதுக்கு ஃபர்ஸ்டே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறாங்க. Still on profit because market is like that because he's there as a backing la. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படத்தோட யூனிட் எக்கானமிக்ஸ் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா பேசிக்காக ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்குலாம் சேலரியில் ஒரு பங்கு போகும். அண்ட் அது இல்லாமல் எக்யூப்மெண்ட், செட்ஸ், லொக்கேஷன்ஸ் அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் போட்டு படத்தை எடுத்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஒரு நல்ல தியேட்டர் நெட்வொர்க் வச்சுருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் டீலில் சைன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கில் இருக்க தியேட்டர்ஸில் எங்கள் படத்தை ஓடுவீங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுறோம் அப்படின்னு டீல் போடுவாங்க. அண்ட் அதுக்கு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து ஒரு சம் ஆஃப் டெபாசிட் மணியை வாங்குவாங்க. அண்ட் இந்த அமௌண்ட் லொக்கேஷன்ஸை பொறுத்து வேரி ஆகும். லெட்ஸே தமிழ்நாட்டில் தமிழ் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அதிகமாக பே பண்ணுவாங்க. இதுவே நார்த் சைடில் பார்த்தோன்னா தமிழ் படங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் படங்களுக்கு மார்க்கெட் அங்கே கம்மியாக தான் இருக்கும். என்னடா என்ன ஆந்திரா என்னதா, தமிழ்நாடு என்னதா. ஸோ இந்த டீல் முடிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கிற தியேட்டர் நெட்வொர்க்ஸில் போய் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட ஒரு டீல் போடுவார். படத்தை உங்கள் தியேட்டரில் ஓட்டுங்க, ஃபர்ஸ்ட் வீக்கில் கலெக்ஷன் ஆகிற காசுலேருந்து 70% எங்களுக்கு தந்துருங்க, மீற 30% நீங்கள் வச்சுங்க அப்படின்னு டீல் போடுவாங்க. இந்த தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸ்க்கு காசு தந்த மாதிரி காசு தர தேவையில்லை. அவங்க படத்தில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணதில்லை. அந்த கலெக்ஷனில் வர 30% முழுசாகவே அவங்களுக்கு தான். அவங்க வெறும் அவங்களோட தியேட்டரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸே ஒரு படம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு 100 crore அடிச்சிருக்கு. அதுலேருந்து டீல் படி 70% ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்குவாங்க அண்ட் 30% தியேட்டர் ஓனர்ஸ் வச்சுப்பாங்க. அண்ட் தென் அந்த 70%லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பே பண்ணியிருந்தாங்களே அந்த மணியை இந்த 70%லேருந்து எடுத்துக்குவாங்க. அண்ட் அதில் மீற காசுலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ப்ராஃபிட் ஷேரிங் அபவுட் 15 to 20% டிபிக்லி அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் எடுத்த ப்ரொடியூசர்ஸுக்கு கொடுத்துருவோம். அண்ட் செகண்ட் வீக்கில் இந்த ஷேர் 50-50 ஆயிரும். லெட்ஸ் சே ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 50 அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு 50. அண்ட் இதுவே தேர்ட் வீக்கில் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு 70% அண்ட் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 30% ஆயிடும். ஏன்னா ஆடியன்ஸ் எண்ணிக்கை அப்போ கம்மியாயிரும். ஸோ பேசிக்காக இப்படி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி பார்க்க போனால் ப்ரொடியூசர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் காசு சம்பாதிக்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து. Let me break down this with an example. Let's say ஒரு படம் லைஃப் டைமில், அதாவது ஒரு 4 வீக்கில் 500 crores பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு கேல்குலேஷன்லாம் படி பார்த்தா ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு 180 to 200 crores தான் போய் சேரும். ஸோ இப்படி பார்க்க போனால் கோட் மாதிரி படங்கள் 400 கோடி பட்ஜெட் இருக்கிறப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் 400 பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. ப்ரொடியூசர்ஸ்க்கு பார்க்க போனால் நஷ்டம் தானே. பட் ப்ரொடியூசர்ஸ் மூவி தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்டே எப்படி ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறாங்க? We are still on profit. ஸோ இந்த மாடல் ஆதி காலத்து மாடல். இப்படி தான் ஃபர்ஸ்ட்லாம் மூவிஸில் காசு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தேங்க்ஸ் டு ப்ரீ பிஸ்னஸ் டீல்ஸ் லைக் ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், மியூசிக் ரைட்ஸ், பிராண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், மர்ச்சன்டைசஸ், இது மாதிரி டீல்ஸை வச்சு ப்ரொடியூசர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை
ஆல்ரெடி கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் குறிப்பாக கரண்ட் டைம் பீரியடில் ஓடிடி பிளேயர்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் பெரிய ஆக்டர் படம்னா 100-120 crores ப்ளஸ்லாம் பே பண்ணுறாங்க. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் கரண்ட் டைமுக்கு சொன்னால் இதுவும் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. அதுலேயும் ஒரு மேஜர் அமௌண்ட் ஆஃப் மணி ப்ரொடியூசர்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. லைக் விஜய் டிவி, சன் டிவி, ஜீ தமிழ் இது மாதிரி டிவி சேனல்ஸ் தான் ஒரு சம் ஆஃப் மணியை கொடுத்து அவங்க சேனலில் படத்தை போடுறதுக்கு வாங்குவாங்க. அண்ட் நவுடேஸ் மியூசிக் ரைட்ஸுமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு தேங்க்ஸ் டு ரீல்ஸ் ஏரா. இப்போ வர மியூசிக் எல்லாமே ரீல்ஸில் போட்டு ட்ரெண்டிங் ஆகி மியூசிக் லேபிள்ஸும் அதில் நல்ல லாபம் பார்க்குறாங்க. அதனாலேயே மியூசிக் ரைட்ஸுமே ஒரு பெரிய விலைக்கு செல் ஆகுது. அண்ட் பிராண்ட் பார்ட்னர்ஷிப் லைக் அது ஒரு இன்பில்ட் ஆட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவியில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை சீனில் காட்டியிருப்பாங்க, அவர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அந்த கம்பெனி கிட்டேருந்து ஒரு சம் ஆஃப் மணியை நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணி தரோம்னு சொல்லி வாங்குவாங்க. அண்ட் இது இல்லாமல் ரீசெண்ட் டைமில் மர்ச்சன்டைசஸும் ப்ரொடியூசர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் இப்போ வந்து கோட் படத்துக்காக அந்த படத்துக்கு ரிலேட்டடான பிரிண்டட் டிஷர்ட்ஸை செல் பண்ணி அதுலேயும் காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதனால தான் கோட் படத்தோட ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்டே அவங்க ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் இவங்க ப்ரீ பிஸ்னஸ் டீல்ஸை வச்சு ப்ராஃபிட்டை பார்த்தாலுமே ஒரு மூவியோட சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை வச்சு தான் டிட்டர்மைன் ஆகும். பட் மூவியோட லீட் ஆக்டர் டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்டோட 50% சேலரியாக வாங்கிட்டு போகிறப்ப ஆக்சுவல் கான்டென்ட் ஆடியன்ஸ்க்கு தரத்துக்கு பணம் மிச்சம் இருக்கா? லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் வித் எக்ஸாம்பிள். கோட் படத்தோட பட்ஜெட் வந்து 400 crores அண்ட் ஆக்டர் விஜயோட சேலரி 200 crores which is whopping 50% of whole movie budget. இதுவே நம்ம ஹாலிவுட் கூட கம்பேர் பண்ணோம்னா டேக் டெட்பூல் அண்ட் வால்வரின் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மூவியோட பட்ஜெட் வந்து $200 million அண்ட் லீட் ஆக்டர்ஸான ரேன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூஜ் ஜாக்மனோட சேலரி வந்து $21 million அண்ட் $20 million. ரெண்டு பேரோட சேலரியும் சேர்த்தாலுமே 21% தான் மூவியோட பட்ஜெட்ல இருந்து போகுது. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே ஹாலிவுட்ல பெரிய ஆக்டர்ஸ். ரிமைனிங் பட்ஜெட்டை வந்து ஆக்சுவல் கான்டென்ட்ல செலவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா இந்த ரெண்டு பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸோட சேலரியுமே விஜயோட சேலரியை விட கம்மி. அப்படி என்னடா படம் எடுக்கிறீங்க? ஸோ திஸ் பிரிங்ஸ் அஸ் டு த பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லீட் ஆக்டர் சார்ஜிங் வாப்பிங் 50% ஆஃப் மூவி பட்ஜெட். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். கோட் படத்தில் சின்ன விஜய் காட்டியிருப்பாங்க, ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. அதை நிறைய பேர் டிஏஜிங்னு சொல்லிட்டு இருக்காங்க, which is actually deep fake. இன்னொரு விஜய் காட்டுறாங்க, அதுக்கு டிஏஜிங் பண்ணுறவங்க இதே ஏன் டிஏஜ் பண்ணல? ஆக்சுவலி வெங்கட் பிரபு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஆக்சுவல் டிஏஜ் லுக்கை காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ல இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் லாங் ஹேர் நல்ல சேஞ்ச். இந்த லுக்கே இங்கே மீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் டீப் ஃபேக்கு போகணும்? ஆல்சோ வெங்கட் பிரபு செகண்ட் ஹாஃப்லேயே க்ளோனிங்லாம் எடுத்துட்டு வந்து வேற மாதிரியான ஸ்டோரியை ரெடி பண்ணியிருந்தாராம். கதை பண்ணதே வந்து அந்த க்ளோன் செகண்ட் ஹாஃப்ல வந்து க்ளோனை வச்சு தான் வந்து க்ளோனுங்கிறது ரிவீலே ஆயிடுங்கிற மாதிரி தான் நான் ஒன்று பண்ணேன். பட் இங்கே லீட் ஆக்டர் சொன்னதால முழுசா கதையை சேஞ்ச் பண்ணி வேற ஒன்னா பண்ணியிருக்காராம். விஜய் சாரே சொன்னாரு, எனக்கே புரியல, ஒழுங்கா தெளிவா புரியுற மாதிரி ஒன்று பண்ணிடுறான், முன்னாடி சொன்னி அதே வெர்ஷனே பெட்டரா இருந்துச்சு. நாட் ஓன்லி விபி நெல்சனும் ஒரு இன்டர்வியூல இதே தான் சொல்லியிருப்பாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு குமார் எனக்கு புரியல, படத்தை ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறாங்களா லீட் ஆக்டர்ஸ்க்காக எடுக்கிறாங்களா? இங்க இருக்கிற ஆடியன்ஸ் தானே ஹாலிவுட் படங்கள் வெப் சீரிஸும் பாக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டம் அண்ட் செலிப்ரேட்டிங் தம்? ஸோ இதனாலே பர்சனலாக எனக்கு ஃபேன் பாயாக இருக்கிறது பிடிக்கல. ஸோ A to D நந்தா ப்ரோ சொன்ன மாதிரி டோன்ட் பி ஏ ஃபேன் பாய் ஆர் ஃபேன் கேர்ள். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.